தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 42வது வாக்கியம், உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் என்று நாம் சொல்லும் போது எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள முடியும்? இது அவரிடத்தில் இல்லாத காரணத்தினால் நம்மிடத்தில் வந்து கேட்கிறார்கள். நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தினால் நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. காரணம், நாம் வாசிக்கிறோம் இல்லையா, தெய்வம் சொல்கிற வார்த்தை பகிர்ந்து வாழுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தில், ஆர்வத்தோடு நாம் கொடுத்தால் தம் நிலைக்கு ஏற்றவாறு எவ்வளவு நாம் கொடுத்தாலும் அது இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறும். தம்மிடம் இருப்பதற்கு கூடுதலாக யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. கடன் வாங்கி நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் தெய்வம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான கிருபையை எனக்கு தந்து இருக்கிறார் என்றால், பொருளாதாரத்தையோ அது உழைப்போ எது தந்திருக்கிறார் என்றால் நான் செய்ய வேண்டியது அது என்னோட கடமையாக மாறுகிறது. மீண்டும் என்ன காரணங்கள்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம், இப்பொழுது உங்களிடம் மிகுதியாக இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இதான் நாம் பார்க்கின்றோம். அப்போ மற்றவருடைய குறைகளை நீக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் தான் தெய்வம் நமக்கு பொருளாதாரத்தையும் தந்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த பொருளாதாரம் எனக்கு மட்டுமல்ல, என்னை பொருள் சக மனிதர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது ஒன்றாக மாறுகிறது. அப்போ எனக்கு என்ன இருக்கோ அது நான் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சமநிலை வந்து இருக்கும். இல்லை என்றால் என்னை அறியாமலே எனக்குள்ளே அகங்காரமும் எனக்குள்ளே ஆணவம் கடந்து வரும், நான் பெரியாள் என்ற எண்ணம் கடந்து வரும். அது தெய்வ கிருபைக்கு எதிராக அது செயல்படும். ஆக இறைசல் மன்றாடுவோம். தெய்வமே, நீ எனக்கு தந்த தானங்கள் எல்லாமே நீ தந்த தானங்கள், ஆகவே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேன். இதோ என்னை போன்ற சக மனிதர்கள் நான் உதவி செய்கிறேன் சொல்லிக்கொண்டு நம்மளால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நாம் செய்வோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.